இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீட்ல உனக்கு என்ன குறை? நீ ஆசைப்பட்ட Dress, நீ ஆசைப்பட்ட படிப்பு, நீ ஆசைப்பட்ட சாப்பாடுன்னு நீ கேட்ட எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்திருக்கேன். ஆனா அது எதுலயுமே இல்லாத சந்தோஷம் இந்த மாதிரி கேவலமான செயல்ல கிடைக்குதுன்னா உன்னோட வளர்ப்பே தப்பா இருக்குன்னு தான் அர்த்தம். உன் வளர்ப்புல என்னோட பங்கு இருக்கு வர்ஷினி. என்ன 4 பேரு கேள்வி கேட்கிற நிலைமைய நீ உருவாக்கிறாத. ஜனாமா, என்ன மன்னிச்சிருங்க ஜனாமா. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். எப்படி அழுகுறா பாரு. இனிமே சாகர வரைக்கும் நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஜனாமா, என்ன மன்னிச்சிருங்க. அழாத அழாத இழந்துற. ஜனாமா, எப்போ இவ தப்பா உணர்ந்துட்டாலோ இனி அவ இந்த தப்ப பண்ண மாட்டா. மன்னிச்சிருங்க ஜனாமா. அவளை பாரு, அவளும் உன் வயசு பொண்ணு தானே, எவ்வளவு பொறுப்பா இருக்கா. உன்னால மட்டும் ஏன் இப்படி எல்லாம் இருக்க முடியல? வர்ஷினி, நீ யாரு மாதிரியும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா கொஞ்சம் பொறுப்பாரு. நாம செய்யற நல்லதெல்லாம் எப்படி ஜனாமாவுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்குமோ அதே மாதிரி நம்ம பண்ற சின்ன சின்ன கெட்ட விஷயம் கூட அவங்களுக்கு கெட்ட பேரு வாங்கி கொடுக்கும். எப்பவுமே ஒரு பையன் தப்பு பண்றானா அவனை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. ஆனா அதே ஒரு பொண்ணு தப்பு பண்ணா அவ குடும்பத்தையே இழுத்து பேசுவாங்க. அதனால உன் குடும்பம், ஜனாமா, இவங்க சம்பாரிச்ச பேரு, இந்த எல்லா வேல்யூவையும் நீ புரிஞ்சுக்கணும். நாம நல்லா இருக்கணும்னா நம்ம கூட இருக்கிறவங்களும் சரியா இருக்கணும். தப்பா வழி நடத்துறவங்க என்னைக்குமே நல்ல ஃப்ரெண்டா இருக்க முடியாது. அத நீ புரிஞ்சுக்கோ. ஐயோ, அழாத வர்ஷினி. ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். தமிழ, நீயும் ஜனாமாவும் சொல்றதெல்லாம் இவளுக்கு புரியணும்னு நீ நினைக்கிற? இல்ல, இதெல்லாம் போதை தெளிஞ்ச உடனே தானே கேக்குற அட்வைஸ் தானே. மறுபடியும் பாட்டில பார்த்ததும் அந்த அட்வைஸ்லாம் தானா காத்தோட போயிடும். அதான் சொன்னேன். என்னம்மா? இல்ல, கணக்குல எல்லா மாசமும் 30,000 ரூபாய் இடிக்குது முத்தம்மா. எனக்கு தெரியாதுமா. சாச்சா, உங்களுக்கு தெரியும்னு சொல்லல. எல்லாம் அந்த மீனாமாவா தான் இருக்கும். வழக்கமா எல்லா வீட்லயும் மருமக தானே வரவு செலவெல்லாம் பாப்பாங்க. அவங்க ரொம்ப வெள்ளந்திமா, அப்படிலாம் அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனா அவங்க தானே கணக்கு வழக்கெல்லாம் பாத்திருப்பாங்க முத்தம்மா. இல்லையே. அப்புறம் யாரு? வெண்பாவா? அவ சின்ன பொண்ணாச்சே. அப்போ வர்ஷினி பாக்குறாளா? ஆஹா. அப்போ கணேசன் சாரா? இல்ல இல்ல இல்ல. இல்லையா? ஓ, அப்ப அமுதாமா பாக்குறாங்களா? அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிறது அமுதாமா தான். சரி, தேங்க்ஸ் முத்தம்மா. எதுக்குமா? இல்ல, சும்மாதான். நான் எதுவும் சொல்லலம்மா, என்ன எதுவும் மாட்டி விட்டுறாதீங்க. நான் வரேன். என்ன கணக்கு வேணும் உனக்கு? எவ்வளவு செலவு பண்றோம், அதுல ஏதாவது ஒரு செலவை மறந்து விட்டுருப்போம். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா? அதானே. அத கேக்குறதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு மாசம் குறைஞ்சா பரவாயில்ல, கரெக்டா மாசம் மாசம் 30,000 ரூபாய் குறையுது. அப்போ இந்த பணத்தை யாரோ சொல்லு. நான் கையாடல் பண்ணிருக்கேன்னு சொல்றியா? ஐயோ ஐயோ, இதெல்லாம் கேக்குறதுக்கு நாதி இல்லையா? இந்த நேரம் பார்த்து அண்ணனை வேற காணுமே மீனா. பாத்தியா மீனா, நேத்து வந்த இந்த வேலைக்காரி என்ன பார்த்து பணத்தை கையாடல் பண்ணிருக்கேன்னு சொல்றா. பணம், காசு, வசதி, வாய்ப்பையும் முன்ன பின்ன பாத்திருந்தா தானே எங்களை பத்தி உனக்கு தெரியும். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் இவன் நோக்கத்துக்கு ஆட்டி வைக்கணும்னு நினைக்கிறா.
இவளை இப்படியே விட்டு வைக்கிறது நமக்கு தான் பிரச்சனை. ஏய், முதல்ல போ இங்க இருந்து. உன் தகுதிக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள வர்றதே அசிங்கம். உன்ன மாதிரி 10 ரூபாய்க்கு பாலும் 20 ரூபாய்க்கு காய்கறியும் வாங்கி குடும்பம் நடத்துற ஆளு நினைச்சிட்டு இருக்கியா? கணக்கு. இதுக்கு மேல கணக்க பத்தி பேசுன என்ன நடக்கும்னே தெரியாது. நானும் போன மாசம் வரைக்கும் வசதியா வாழ்ந்தவதான். எங்க வீட்லயும் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாதுல்ல. சொல்லு, என்னம்மா? என்கிட்ட எதையும் சொல்லலாமா வேண்டாமான்னு தடுமாறிட்டு இருக்க. அது எனக்கு புரியுது. சொல்லு. தமிழ், தமிழ். என்னாச்சு ஜனமா? மொத்தமா எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஒரு மாச கணக்கு தப்பா இருந்தா பரவாயில்ல ஜனமா. ஆனா இது வருஷ கணக்கா நடந்துட்டு இருக்கு. அத கேள்வி கேட்கறதுக்கு தானே நீங்க என்ன வேலைக்கு வச்சிருக்கீங்க. கேட்டா சத்தம் போடுறாங்க. என்னாலயும் ஒரு லிமிட்டை தாண்டி பேச முடியல ஜனாமா. சரி, உட்கார. பரவாயில்லமா? உட்கார. எனக்கு இதெல்லாம் தெரியாம இருக்கும்னு நினைக்கிறியா தமிழ்? இத கூட கண்டுபிடிக்க தெரியாமலா நான் இவ்ளோ பெரிய பிசினஸ் நடத்திட்டு இருக்கேன்? எது சரியான கணக்குன்னு எனக்கு தெரியும், எது பொய் கணக்குன்னு எனக்கு தெரியும். கணக்கே இல்லாம என் கையை விட்டு எவ்வளவு போகுதுன்னு எனக்கு தெரியும். கத்திரிக்காய் விலையில இருந்து கச்சா எண்ணெய் விலை வரைக்கும் என் விரல் நுனில இருக்கும் தமிழ். அப்படிப்பட்ட என்னை ஏமாத்த முடியாது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா ஜனாமா? ஆமா. ஏமா நீங்க எதுவுமே கேட்கல? கேட்க முடியாது தமிழ். என்னை இந்த ஆபீஸ்லயே குடும்பம். என்னைக்கு ஒரு நாள் கணக்கு வழக்க பிரிச்சு வச்சு குடும்பத்துல பேசுறோமோ அன்னைக்கு அந்த குடும்பத்துல விரிசல் விழ ஆரம்பிச்சிரும். இது ரொம்ப காஸ்ட்லியான ஏர்பாட்ஸ் ஆச்சு. உனக்கு ஏது இது? ஃப்ரெண்டு கிஃப்டா வாங்கி கொடுத்தாக்கா. எந்த ஃப்ரெண்டு? எந்த ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு. இதெல்லாம் ஒரு கேள்வியா? நீயும் வாங்கி கொடுக்க மாட்ட. யாராவது ஃப்ரீயா வாங்கி கொடுத்தாலும் ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பியா? காலேஜுக்கு போய் ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள யார் உனக்கு இவ்ளோ காஸ்ட்லியா கிஃப்ட் பண்றாங்க? ஏன் பண்ண கூடாதா? உனக்கு என்னக்கா பிரச்சனை? நான் இந்த மாதிரி வசதி எதையும் அனுபவிச்சிட கூடாதே, உடனே உனக்கு பொறுக்காதே.